என்ன இது ஃபுல் ரூம் கோல்ட்லயே அப்படியே மின்னுது. எஸ் ஜொலிக்குது. ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். என்ன? இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கல்ல, அதுல வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரியே ஒரு ஸ்பா ரூம் கோல்ட் ரூமா அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? இது கோல்ட் ரூமா? கோல்ட்லயே. அதாவது தங்கம் விற்கிற விலைக்கு உங்களுக்கு கோல்டு ரூம் வேணுமா? இல்லனா ஒரு கோல்டு பாத்ரூம்? அது கோல்டு பாத்ரூம் கோல்டு ரூம்லாம் வேணும்னா ஈஸ்பால அப்பாயின்மெண்ட்டை போட்டு இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற வழியை பாருங்க. ஓ ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு. ஆமா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க சொன்ன பாயிண்ட்டும் கரெக்ட் தான். இப்போ நம்ம வீட்ல வந்து இடம் வச்சு இந்த கோல்டு ரூம்லாம் நம்ம நம்மளால முடியவே முடியாது, நினைச்சாலும் முடியாது. ஆனா ஈஸ்பா வந்தா நம்மளால வந்து இதையும் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம பே பண்ற அந்த மணி இருக்குல்ல, அதை விட டபுள் த வர்த் நம்மளால என்ஜாய் பண்ணிட்டு போக முடியுது. எஸ் இங்க வாங்க. என்னது? கோல்டன் டாய்லெட்டா? எஸ். இதெல்லாம் வந்து கோல்டு கிளாசெட் பாத்துட்டீங்களா? ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பேலஸ் ட்வின் கிங். யூ ஆர் இன் பேலஸ். அதெல்லாம் அங்கலாம் தான் இருக்கும். என்ன யூ ஆர் a மகாராணி சொல்ற? ஆக்சுவலி எப்படி பண்ணு மகாராணி அந்த கான்செப்ட் அங்கேயே ஓரஸ்ட். பரவாயில்லை ஓகே. இங்க ஃபீல் பண்ணுங்க. போங்க போங்க போய் உட்கார்ந்து பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உட்கார்ந்துலாம் பார்க்க முடியாது. ஹலோ சும்மா தான் பார்க்கறேன். செமையா இருக்குல்ல? ஃபுல் கோல்ட்லயே கோல்ட் பைப் கோல்ட். தண்ணி ஓபன் பண்ணா கோல்ட் செக் பண்ணி பார்க்கவா? நம்ம துபாயில புர்ஜ்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. சொல்லுங்க. தண்ணி ஓபன் பண்ணா கோல்ட் வருமா செக் பண்ணி பார்க்கலாம். வராது. இப்போ என் வாயில அது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை பாப்பு. இப்போ நம்ம துபாய் போனோம்னு வச்சுக்கோங்க, புர்ஜ்ல ராவின் ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கே வந்து ஃபுல்லாக கோல்டுலே பண்ண ஒரு ரூம் இருக்கு. ஓகே, அதுதான் டாப் ஷூட் அங்க. ஆமா, அது கூட ஒரு நைட்டுக்கு 26 lakhs ஸ்டே 26 lakhs ஒரு நைட்டுக்கு. ஏங்க அப்போ என்னங்க அந்த ரூம் நம்ம போவே வேணாம், அவ்வளவு காசு கொடுத்து. ஈஸ்பாலே நமக்கு கோல்ட் ரூம் இருக்கு. எஸ், இது கோல்ட் ரூம் க்கு மசாஜ் நம்மளே மெய் மறந்து போயிடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த படிக்கட்டு ஏறி பாருங்க. வாவ், எனக்கே நான் வந்து கொஞ்சம் ஒரு பிரின்சஸ் ஃபீலிங் கொடுக்கறேன்ல. பா கண்ணு கூசுதா? அத்தனையே தங்கம். செம்மையா இருக்கு. நீங்க நம்ம எல்லா ரூமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சீக்கிரம் ஒரு மசாஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். Are you sure baby? Come on. ஓகே. இப்போ நீங்க என்ன பாத்தீங்க? இப்போ பழைய காலத்து கோவில் பாத்தீங்க. ஆமா இல்லையா? அப்படியே வாட்டர் ஃபால்ஸ்லாம் வர மாதிரி ஒரு தீம் ரூம் பாத்தீங்க. இப்போ கோல்ட்லயே செஞ்சிருக்க ஒரு ரூம் பாத்துறோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ரூம் காமிக்கிறேன். இன்னொரு ஸ்பெஷல்? இதை விட ஸ்பெஷலா இருக்கவே இருக்காது. இதுதான் டாப் மோஸ்ட் ஸ்பெஷல். இதை விட உடைச்சி ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களால பண்ணவே முடியாது. முடியாது. இங்க ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு தீம் சொல்லிருக்கேனா இல்லையா? ஆனா இதுதான் டாப் மோஸ்ட். இப்படி தான் நீங்க ஒவ்வொரு ரூம் போகும்போது சொல்லுவீங்க. Come on, I'll show you next room ya. Come on பாப்பு. இது இன்னொரு தீம் உள்ள ஒரு ரூம். ஓகே, ஓபன் பண்ணுவா. 3 2 1. Welcome to Italy. இட்லியா? இட்லி இல்ல, இத்தாலி. இட்டாலியன் மார்பிள்லயே செஞ்சிருக்காங்க இந்த ரூம். கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க பாபு, ரொம்ப ஷார்ப் நீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மகாராணினா எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோங்கப்பா. ஆமா. இங்க பாருங்க, இந்த ஷான்லியர்ல இருந்து இங்க இருக்க இட்டாலியன் மார்பிள்லயே டோட்டலா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபீல் கிடைக்குதா? சம ஸ்டைலிஷ் அண்ட் எலிகன்ட். இந்த ரூம் வந்து டோட்டலா டிஃபரண்டா இருக்கு. ஒரு ரூம் வந்து அந்த வாட்டர் ஃபால் கோயில், பழைய காலத்து கோவில் தீம்ல இருந்ததா. இன்னொரு ரூம் கோல்ட்லயே மின்னுச்சு. கிளாசெட்ல இருந்து வாஷ் பேசின்ல இருந்து எல்லாமே கோல்ட். இது வந்து தி ஸ்டைலிஷ். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டைலிஷா அந்த அளவுக்கு ஸ்டைலிஷா பண்ணிருக்காங்க. ஏன் இது இவ்வளவு ஸ்டைலிஷா இருக்குன்னா இது டோட்டலா இட்டாலியன் மார்பிள்ல இருக்கு. எஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இத்தாலியோட பேலஸ் ஃபீல் கொடுக்குதா? ஆமா, ஏறி பாருங்க, அப்படியே குளிச்சு பாருங்க. இந்த Dressலயேவா இத்தாலியில குளிச்ச மாதிரியே ஃபீல் அடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, அதுக்கான அவுட்ஃபிட் நாங்க மாத்திட்டு வந்து நாங்க இறங்கலாம்னு இருக்கோம். ஆஃப் கோர்ஸ் செல்லம். இது எவ்வளவு நல்லா இருக்குல்ல இந்த ஸ்டெப்ஸ். இப்போ சொல்லுங்க, இந்த 3 ரூம்ல நீங்க எது எடுப்பீங்க? ஒரு வாட்டி ஈஸ்பா வரும்போது ஒரு ரூம் எடுப்பேன். ஓகேங்களா? அதுதான் நான் பண்ண போறேன். ஈஸ்பா ஓனர் கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டாருங்க. ஈஸ்பாவை நான் என்ஜாய் பண்ண போறேன். எனக்கு போடுங்க. இப்போ போறதுக்குள்ள பேக்கேஜ் போடுறீங்க.
அந்த பேக்கேஜ் தீரத்துக்குள்ள இன்னொரு பேக்கேஜ் எல்லாமே எனக்கு போடுங்க சொல்றீங்க. நமக்குன்னு சொல்லி பழகுங்க பாப்பு. கப்பல் கப்பல் கோல்ஸ் அதுல தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம். என்னாச்சு இது பாத்தீங்களா? வாஷ்ரூம். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இட்டாலியன் ரூம்ல வந்துட்டு மார்பிளே ஸ்பெஷல் தான். இதுக்கு மேல ஒரு ஸ்பெஷல் தேவை. ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு யூனிக்னஸ் கொடுத்தாதான் வர்ற கஸ்டமர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த வாஷ்ரூம் ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக். சூப்பர்ல. ஆக்சுவலி எந்த அளவுக்கு நம்ம கைகளுக்கு எந்த வேலையும் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக். கரும்புடா. எவ்வளவு அளவுக்கு வந்து இந்த ரூம். ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. இந்த கிளாசெட் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. இந்த ரூமுக்கு எக்ஸாக்ட்டா ஏத்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ரூமும் ஒரு தீம்ல இருக்கு. இந்த ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் மாடர்ன் ஒரு அல்ட்ரா மாடர்ன் அந்த மாதிரி ஸ்டைலிஷ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. அதேதான் மாறனி புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த ரூம் போலாமா? ஓகே வாங்க. லெட்ஸ் கோ. சோ இந்த ரூம் பாத்தீங்கன்னா எனக்கு நான் சொல்றேன் இது என்ன ரூம்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் பார்த்தாவே தெரியும் எல்லாத்துக்கும். இது வந்து ஒரு அரபிக் ஸ்டைல் ரூம். கரெக்ட்டா? உங்க காஸ்டியூம் கரெக்ட்டா இருக்கு. இந்த இது எல்லாமே அரபிக் ஸ்டைல். ஒண்ணொண்ணுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் வந்து அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் இதுல ஒன். உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் துபாய்னு. ஆமா. சோ அப்ப இந்த ரூம் தான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறோமா நம்ம ஸ்பால? இல்லையே, இங்க நான் மட்டும் தான் பண்ண போறேன். இது சோலோவா? எஸ், சிங்கிள் பெட்ரூம் டூட். எக்ஸ்கியூஸ் மீ. அரேபியன் தெரபிஸ்ட்லாம் வந்து வருவாங்க இங்க, தெரியுமா? அப்படியா? ஆமா, அதான் நான் இதை எடுத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம கப்பிள் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். நமக்கு இன்னும் எக்கச்சக்கமான ரூம்ஸ்லாம் இருக்கு, அதையும் போய் பார்க்கலாம். இந்த அரபிக்ல வந்துட்டு இந்த அரபிக் ரூம்ல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இந்த நம்ம நார்மலா ஃபால் சீலிங் எல்லா ரூம்லயும் பார்த்துருப்போம், டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அரேபியன்ஸ் வந்து ரொம்ப விரும்புறது வந்து இந்த மாதிரி கிளாத்ல வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு அவங்களோட அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம பார்க்கும் போதே அதில் கொடுக்கும். அதுதான் இதில் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அதை எக்ஸாக்டாக பண்ணியிருக்காங்க, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த கர்டைன்ஸ்லேருந்து வால்பேப்பர்லேருந்து எல்லாமே அந்த அரபிக் தீம்லேயே இருக்குது. அண்ட் ஈவன் அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்க அந்த டைல்ஸ் இருக்குல்ல, அது கூட டைல்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி, ரியல் ஸ்டோன்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. பரவாயில்ல, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி தெரியலையே பாப்பு. நான் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியுது இல்லைங்க, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னோட ஓன் பர்சனல் ரிவ்யூ தான். சூப்பருங்க. நான் என்ன ஃபீல் பண்ணனும் அப்படியே நீங்க ஹலமித்தி ஹபீபு ஹலமித்தி அபி வந்தாலே அந்த மாதிரி டான்ஸ் ஆடுன்னு தோணும். இதுக்கே ஷாகா. நான் எப்படி அடுத்த ரூம் போலாமா? அதுக்கு முன்னாடி அந்த வால்பேப்பருக்கு டச் பண்ணிட்டு வாங்க. வால்பேப்பர்ல என்னங்க டிஃபரண்ட்? டச் பண்ணிட்டு வாங்க. ஓகே. எப்படி குவாலிட்டி? இது வந்து एक्चुअली வால்பேப்பர் ஃபீலே இல்ல, வேற மாதிரி இருக்குல்ல, டிஃபரண்டா ஸ்மூத்தா கார்பெட் மாதிரி இருக்கா? ஆமா ரொம்ப யூனிக்கா இருக்கு. அந்த ஃபீல் கொடுக்கணும்ங்கறதுக்காக பார்த்து ஒரு விஷயம் பண்ணிருக்கு. एक्चुअली எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து இம்போர்ட் டைரக்டா பண்ணிருக்காங்க இந்த மாதிரி. எஸ், ஆஃப் கோர்ஸ் டா. இல்ல அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு ரூம்க்கான ஒவ்வொரு தீம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், ஒரு ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். இப்போ நானே வந்து ஒரு மசாஜ்க்கு வரேன், வந்துட்டு நான் ஒரே ரூம் வந்து தேர்ந்தெடுத்து மசாஜ் பண்ணிட்டே இருந்தேனா கரெக்ட் கொஞ்சம் போரிங்கா ஃபீல் ஆகும்ல. என்னடா நம்ம திருப்பி ஒரே மாதிரி பண்றோம். ஆனா ஒண்ணுங்க, ஈஸ்பால ஒரு ரூம் 100 வாட்டி பண்ணாலுமே எனக்கு போரிங்கா ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த ரூம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு இல்ல? ஆமா. ஆனாலுமே ஈஸ்பா வந்து 10 தீம்ஸ்ல வெரைட்டியா ரூம்ஸ் தரது வந்து பெரிய விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு ஈஸ்பா வந்து ரொம்ப சூப்பரா அந்த ஃபவுண்டர் வந்து ரொம்ப யோசிச்சு மக்கள் வந்து ஒரு நொடியும் வந்து அந்த ரிலாக்ஸ் ஆகி என்ஜாய் பண்ணி அனுபவிக்கிறதுக்காகவே இவர் நாடா போய் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுக்காக இறக்கி இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்லையே, நீங்க இவ்வளவு விஷயம் நீங்க யோசிச்சு சொல்றதுனால நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எல்லா ரூம்ஸும் வந்து நான் உங்களுக்கு கூட்டிட்டு போகும்போது கண்ணை கட்டி கூட்டிட்டு போனேன், சர்ப்ரைஸா கூட்டிட்டு போனேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இப்போ நான் போற ரூம் நான் சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன். என்னது? நம்ம போறது வந்து ஒரு குகைக்குள்ள. சரியா? குகைக்குள்ள. ஆமா. ஸோ நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும், கொஞ்சம் பார்த்து பயங்கரமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க என் கூட பின்னாடி. கமான். என்னவா இருக்க போது தெரியலையே. எதுக்கு பயமுறுத்துறீங்க? ஏற்கனவே பயங்கரமா கொகோ செட்டப்ல இருக்கு. என்ன அனிமல்ஸே நிஜமா இருக்கும் போல, அந்த அளவுக்கு ஒரிஜினலா பயப்படல. சத்தம் வருதா? உண்மை சத்தமா? போய் பாருங்க. பாப்பா இது ஆடுது. ஏய் இது ஆடுது பாப்பா, இத நிறுத்துங்க. இது
நிறுத்துறதா? நீங்களா தப்பிச்சு போனதான் உண்டு. அப்பதான் மசாஜ் கிடைக்கும். போங்க. நீங்க இங்க இருந்து தப்பிச்சீங்கன்னா மசாஜ். பாத்து போங்க பாபு. எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? எனக்கு தெரிஞ்சு இதான்டா சாக்குன்னு சொல்லி என்ன வந்து தள்ளி விட பாக்குறீங்க. இல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண ரூம் தான் இது. கேவ் ரூம். ஆமா, எனக்காக ஸ்பெஷலா பண்ணீங்க. எஸ், ஈஸ்பா ஓனர் கிட்ட சொல்லி எனக்காகவே பண்ண ரூம் இது. அதாவது எந்த வைஃப் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்றாங்களோ அவங்கள கூட்டி வந்து ரிலாக்ஸா மசாஜ் பண்ணக்கூடிய ரூம் தான் கேவ் ரூம். போய் பாருங்க உள்ள. பாத்து மெதுவா போங்க பாபு. ஓகே, நீங்க ஏறிடாதீங்க. நீங்க ஏறினா இன்னும் ஆடும். நான் ஏறவே இல்லையே. பாத்து காலை ஒரு திருதுக்கு ஆக்கிடுறாங்க நம்மள. எப்படி இருக்கு? குகைக்குள்ள சில்லுன்னு இருக்குமா? அந்த மாதிரி இங்கே இருக்கு பாரு. ஆமா, நல்ல ஒரு மாதிரி கூலிங்கா அந்த குகைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்ல செமையா இருக்கு. இந்த மாதிரி வந்து நான் இப்போ இங்கே மசாஜ் பண்ண போறேன். நானும் இங்கே தான் பண்ண போறேங்க. கன்ஃபார்ம்ங்க. அம்மா வாங்க, தெரபிஸ்ட் கூப்பிடுங்க பாபு. ஆக்சுவலி இந்த ரூம் வந்து ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவா பண்ணியிருக்காங்க. அந்த இடம் பாருங்களேன், ஒரு இப்போ காடு இருக்கு அப்படின்னா பக்கத்துலயே ஒரு லேக் மாதிரி ஒரு சின்னதா இல்ல ரிவர் மாதிரி அங்க ஃபால்ஸ் இருக்கு. ஃபால்ஸ் இருக்கு. ஆமா, நீங்க ஜக்கூசில உட்கார்ந்து இருக்கும்போது உங்களை சுத்தி ஃபுல்லா தண்ணி ஃபால்ஸ் இருக்கும், கீழேயும் தண்ணி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அதான் அந்த ரிவர் செட்டப் வந்து அப்படியே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதனால இந்த கேவ் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ஏன்னா எனக்கு கோல்ட் ரூம்லயும் ஸ்பா பண்ணணும்னு தோணுது. ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. இட்டாலியன் மார்பிள்ல பண்ண ரூம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. அண்ட் அரபிக் ரூம் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கு. இப்போ அந்த கீழே பார்த்தோம்ல அந்த கோவில் ரூம், அது ரொம்ப டிவைனா இருக்கு. அண்ட் இந்த கேவ் ரூம் வந்து செம கூலிங்கா ரியல் ஃபாரஸ்ட். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மசாஜ் வேணும்? எல்லா மசாஜும் லைனா கொண்டு வந்து இறங்குங்க. அது எப்படி முடியும்? சரிங்க, அப்படி பண்ண ஒரு வாட்டி ஒண்ணுதான். ஒரு வாட்டி ஒண்ணுதானா? சரி, நீங்க மனசு வச்சா நம்ம வேணா ஷூட்டிங்லாம் போறதுனால நம்மளுக்கு கண்டிப்பா மசாஜ் தேவைங்க. நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம இறக்கணும் அப்படின்னா இது நம்ம மனுஷனுக்கு தேவை. அப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எப்போ ரொம்ப சீக்கிரம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காங்க. 24 hours வேலை செய்யறாங்க. நிறைய பேர் சில லேட் நைட்ஸ்லாம் தூங்குறாங்க நிறைய ஒர்க்னால. எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மசாஜ்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஒரு லைஃப் ரன் வந்து கண்டினியூவா போறதுக்கு இது ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஸ்பாட், இது ஒரு ஹெல்பிங் ஸ்பாட். அதுவும் நீங்க வந்து நிறைய இடத்துல வந்து மசாஜ் சென்டர்லாம் இருக்கு, ஸ்பா தெரப்பிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல் கிடைக்காது. ஏன்னா இதுல தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டி ரூம்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் தாய்லாந்துல இருந்து எல்லாமே வந்து இங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு தெரபிஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால யூ வில் கெட் த ரியல் தாய்லாந்து மசாஜ் இன் ஈஸ்பா ஒன்லி. அது வந்து நான் கேரண்டி. ஆனா மசாஜ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இவ்வளவு சொல்றீங்களே பாப்பு, எப்படி? ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு ரியலா ரொம்ப ரொம்ப. இப்போ நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, வந்து மசாஜ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு the real feel கிடைக்கும். ஓகே, பண்ணலாம். உங்களுக்காகவே ஸ்பெஷலான ஒரு தெரபிஸ்ட் கூட்டி வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு மசாஜ் பண்ணி பார்த்து சொல்லுங்க. பண்ணி பார்த்து சொல்லலாமா? ஏதோ டொக்கு பொக்கு உடைஞ்சது. என்ன உடைஞ்சிருக்கு? சோழமுத்தா போச்சா?